மனிதர்களுக்கு சிந்திக்க கற்றுக் கொடுத்த ஒரு கலை திரைப்படம் எனலாம். ஒரு நல்ல திரைப்படம் பல்வேறு மக்களின் வாழ்வியலை காட்டின, அன்பை போதித்தது. புன்னகை செய்ய முடியாத முகங்களை கூட உருண்டு பிறண்டு வயிறு வலிக்க விழுந்து விழுந்து சிரிக்க வைத்தது சினிமா. உருக்கமாக அழ வைத்தது சினிமா. விவசாயம், ஆன்மீகம், அரசியல் என அத்தனை அடுக்குகளிலும் கதை சொல்லிய கடைசி விவசாயி திரைப்படத்தை பற்றித்தான் நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தத்துவத்தை இந்த திரைப்படம் நமக்கு அழகாக விளக்கி இருக்கிறதா இல்லையா என்று எந்தவித ஆராய்ச்சியும் இன்றி கற்பனையில் லயித்து போவதே காதலும் கடவுளும் ஆகும். அதனால்தான் இன்றும் தமிழ்நாட்டை ஆள்வது நம் தமிழ் கடவுளான முருகர் என்கிறோம். ராமையாவின் நம்பிக்கைக்கு எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் ராமையாவிற்கும் அவரது கற்பனை காதலிக்கும் சேர்த்தே உணவு பரிமாறும் ஒரு மைய கதாபாத்திரம்தான் மாயாண்டி. மாயாண்டி தாத்தா ஒரு விவசாயி என்பதால் ஒரு நாள் அவரிடம் ஒருவர் கேட்கிறார், ஐயா, உங்க நிலத்தை நான் நல்ல விலைக்கு வித்து தரேன். ஆனால் அதற்கு நம் தாத்தா சொல்கிறார், வித்துட்டு அந்த காசை வாங்கி தலைமாட்டில் வச்சு படுக்க சொல்றியா? அதெல்லாம் விற்க முடியாது என்கிறார். இப்படிப்பட்ட விவசாயிகளால் தான் நாம் இன்றும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, விவசாயம், குயவர், பறை இசை கலைஞர்கள் என்று அனைவரும் ஒன்று கூடி பங்கு பெறுவதே ஊர் திருவிழாவாகும். இப்படிப்பட்ட ஊர் திருவிழாவில் பொங்கல் வைப்பதற்காக நெல்மணிகளை அறுவடை செய்து கேட்டிருந்தன. தாத்தாவும் நெல்மணிகளை அறுவடை செய்த வேலையில் ஈடுபட்டிருந்த பொழுது அழகான மயில்களை கொன்றதாக வீண்பழி சுமத்தப்பட்டு ஒரு கட்டத்தில் சிறையில் அடைக்கப்படுகிறார். அங்கு நீதிமன்றத்தில் நீதிபதி யார் மயிலை கொன்றது என்று கேட்டவுடன் தாத்தாவின் கண்கள் குளமாய், எனக்காக அங்கு பயிர்கள் பசியோடு காத்து கொண்டிருக்கிறது, நான் சென்று நீர் பாய்ச்ச வேண்டும் என்கிறார். இங்கு வார்த்தைகளே இல்லாமல் உண்மை அனைவருக்கும் உறக்க சொல்லப்படுகிறது. இந்த மனிதர் குற்றமற்றவர் என்றே. ஆம் நண்பர்களே, இவர் உண்மையில் குற்றமற்றவர்தான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் மட்டும் சொல்லவில்லை, விவசாயிகளும் தான் சொல்கிறார்கள். பயிர் கருகினால் உயிர் கருக்கிக் கொள்பவர்கள் விவசாயிகள். விவசாயிகளிடம் ஒரு பொருள் வாங்கினால் பேரம் பேசாதீர்கள். விவசாயிகளுக்கு கடன் கொடுத்தால் வட்டி வாங்காதீர்கள். நண்பர்களே, இந்த திரைப்படத்தின் பெயர் கடைசி விவசாயி. ஆனால் இன்று பல முதல் தலைமுறை விவசாயிகளை உருவாக்கி இருக்கும் பெருமை இந்த திரைப்படத்திற்கு உண்டு. இந்த திரைப்படம் தேசிய அளவில் விருது வாங்கியிருக்கிறது என்று சொல்லி என் உரையை இந்த கடைசி விவசாயி திரைப்படத்திற்கும் இந்த திரைப்படத்தில் மாயாண்டியாக நடித்த நல்லாண்டி தாத்தாவிற்கும் சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.